திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கு, அதனாலதான் நாங்க சொல்றோம் அப்படிங்கறதா காரணமா? இதான் காரணமா? நான் உங்க சத்தியம் டிவில ஏற்கனவே சொன்னேன். உங்க அதாவது இங்க 10 கோடி 15 கோடி கொடுத்து லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட். அவங்களால 10 மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்காங்க. அங்க ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குது. என்ன மலையாளம் அழிஞ்சு போச்சா? கர்நாடகாவில மும்மொழி கொள்கை இருக்குது. கர்நாடக மொழியை அழிஞ்சு போச்சா? ஐயா, இந்த ஹிந்தியும் வேணாம், கருமாந்திரம் வேணாம், தேவபாசிக்கு சொல்ற சமஸ்கிருதம் வேணாம். நீங்க தான் திராவிட இனமாச்ச. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு பினராயி விஜயன் கிட்ட போட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு என்னுடைய தமிழ் மொழியை நீ படிக்க வை பினராயி விஜயன், உங்களுடைய சேட்டா உங்களுடைய மலையாளத்தை நான் இங்க சொல்லித்தரேன், அதே மாதிரி சீதாராமையா உங்களுடைய கன்னடத்தை நான் சொல்லித்தரேன், என்னுடைய தமிழ் நீ இதுன்னு உன் திராவிட மொழியை வளர்த்தலாமே. பகட்டு பேசும். எப்படி பினரசி நீட்டை வச்சுட்டு 2021 ஒரு நீட் அப்படிங்கிற பினரசியில கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 2025 கூட்டிட்டு பாக்குறாரு. மொழி அரசியல் கருமாந்திர காலகாலமா இந்தி வாழுது, வடக்கு வாழுது, தெற்கு இது தமிழா இன்னொரு சோற்றால் அடித்த பிண்டமே. எத்தனை நாளைக்கு தமிழர்? ஆனா ஒண்ணுங்க, அன்றைக்கு இருந்த நிலை வேற, அன்னைக்கு இருந்த தமிழர்களுடைய நிலைமை வேற. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுடைய அரசியல் நாடகத்தை யார் நம்ம பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க.